தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வருகிற 12ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அரசு சேவை இல்லத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காவலாளி கைது செய்யப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். சென்னை தாம்பரம் அருகே உள்ள அரசு இல்லத்தில் 13 வயது சிறுமியை காவலாளி பாலியல் வன்புணர்வு செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட முயன்ற காவலாளி மேத்யூ உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவத்தின் போது காயமடைந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதிதாக சேவை இல்லத்தில் சேர்ந்த சிறுமி என்பதால் யாரிடமும் துணிந்து சொல்ல மாட்டார் என்ற தைரியத்தில் இந்த சம்பவத்தில் காவலாளி மேத்யூ ஈடுபட்டதாக தெரிகிறது. இத்தகைய சூழலில் சம்பவம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன். அரசு சேவை இல்லத்தில் பெண் காவலாளிகளை நியமனம் செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைனாலும் சரி, மிக மிக சீரியஸா எடுக்கணும்ன்றது நம்முடைய சிஎம், நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. முதலமைச்சர் அந்த நிலையில இருக்கிறதுனால இல்ல உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர் சந்தேகப்படும் நபர் மேல சிசிடிவி காட்சி வச்சு போலீஸ், காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக நாங்கள் இப்போ லேடி வாட்ச்மேன், கூடுதலாக 3 வாட்ச்மேன் இப்போ இந்த மேத்யூன்றவர் அங்க காவலராக இருக்கிறவர், அதனால பதிலாக 3 பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்னைக்கு அங்க ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இதுபோன்ற குற்றங்களை ஏற்க முடியாது என கூறியுள்ள கீதா ஜீவன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு முழு ஆதரவாக இருப்பதாகவும் பேசியுள்ளார். இதனிடையே கைதான மேத்யூவை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவருக்கு ஜூன் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. வறுமையின் பிடியால் அரசு சேவை இல்லத்தில் தங்கி படிக்கும் சிறுமியை பாதுகாக்க வேண்டிய காவலாளியே பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கொடூரச் சம்பவம் வேலியே பயிரை மேய்ந்த விதமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் அரசு பேருந்து ஓட்டுநரை அதிகாரி செருப்பால் அடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பேருந்தில் பயணிகள் ஏறி அமர்ந்திருந்தனர். நீண்ட நேரமாகியும் பேருந்தை இயக்காததால் பயணிகள் ஓட்டுநரிடம் கேட்டுள்ளனர். அதற்கு அதிகாரி உத்தரவின்றி பேருந்தை எடுத்துச் செல்ல முடியாது என ஓட்டுநர் தெரிவித்த நிலையில் பயணிகள் நிலைய உதவி மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த உதவி மேலாளர் ஓட்டுநரை செருப்பால் அடித்துள்ளார். இதனை பயணி ஒருவர் எடுத்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து உதவி மேலாளர் மாரிமுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசு பேருந்து ஓட்டுநர் கணேசனை காலணியால் தாக்கிய துணை மேலாளர் மாரிமுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல்லில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமியாத்தாள். வயது 67. கணவர் இறந்து 30 வருடங்கள் ஆக தனது 2 மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி இரவு இவரது வீட்டில் புகுந்த சிலர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த சாமியாத்தாளை மீட்ட உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சூழலில் நகைக்காக சாமியாத்தாள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அக்கம் பக்கத்தினர் சந்தேகிக்கின்றனர்.
சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய SP ராஜேஷ் கண்ணன், DSP சங்கீதா தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டனர். எனினும் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்படவில்லை என்றும் வேறு ஏதேனும் காரணம் இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகித்துள்ளனர். இந்த சூழலில் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் பாஜக, பாமக தலைவர்களும் அரசை கடுமையாக சாடியுள்ளனர். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு தம்பதி அசைவ உணவை எடுத்து வந்து சாப்பிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலையார் கோவிலின் 5ஆம் பிரகாரத்தில் ரமேஷ் என்பவர் தனது மனைவியுடன் முட்டை மற்றும் இறைச்சியுடன் கூடிய அசைவ உணவை சாப்பிட்டுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் அவர்களிடம் கேட்டபோது உணவு குறித்து மழுப்பியுள்ளனர். தொடர்ந்து பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தினரிடம் கூற அங்கு வந்த ஊழியர் இது குறித்து கேட்டார். அப்போது ஹோட்டலில் இப்படி வழங்கியதாக ரமேஷ் சர்வசாதாரணமாக கூறியது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எல்லாருமே தெரியும், நாங்க டெய்லி என்ன வேலை செய்றீங்க? மளிகை கடையில். அதுக்கே சார் இங்க இருக்கீங்க. அந்த கவர் பிரிச்சு பாருங்க சார். அந்த இது கட்டி குருமா கட்டி கொடுத்தாங்க சார், அவ்வளவுதான். அந்த கறி பீஸோட இருக்கு சார். அந்த இதுல போட்டு கொடுத்தாங்க. இது குஸ்கா வாங்கினா அது போட்டு கொடுத்தாங்க சார். நாங்க தனியாவா சார் கறி பீஸ் இருக்கா இல்லையாண்ணா? கோவிலில் அசைவம் சாப்பிடலாமா என்று ஊழியர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்ப பதிலளிக்க முடியாமல் அவர் திணறினார். ஏன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவும் எங்க இன்னைக்கு காசு இல்ல, டெய்லி வீட்ல காசு இருக்கு இல்ல. கோயில்ல வந்து அண்ணாமலையார் கோயில்ல சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்களாங்க? அங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே என்ன நீங்க இதே ஒண்ணா ஏன் அந்த பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறீங்க? இறைச்சி முட்டையுடன் கோவிலில் அசைவ உணவு சாப்பிட்ட தம்பதி தொடர்பாக அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது. அண்ணாமலையார் கோவிலில் சோதனையில் சிக்காமல் இவர்கள் எப்படி அசைவ உணவை கொண்டு வந்தனர் என சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த தம்பதியிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கோவிலில் அசைவ உணவு சாப்பிட்ட தம்பதியின் அலட்சிய செயல்பாடு பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி முகம் சுழிக்க வைத்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்கின்றன. குடியேற்ற அதிகாரிகளை கண்டித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் 3வது நாளாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவின் நியூசம் போராட்டக்காரர்களை அமைதியாக இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி வரும் நிலையில் அனைவரும் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வரும் காவல்துறையினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்துள்ளனர். இதனிடையே போராட்டத்தின் போது கார்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த செய்தியாளர் செய்தி சேகரிக்கும் போது ரப்பர் குண்டுகளால் சுடப்பட்ட காட்சிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக செய்தியாளரும் கேமராமேனும் நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் கூட்ட நெரிசல் காரணமாக ரயிலில் இருந்து தவறி விழுந்து பயணிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தானேவில் உள்ள மும்ப்ரா ரயில் நிலையம் அருகே கசாரா செல்லக்கூடிய ரயிலில் அதிக கூட்டம் இருந்ததால் பயணிகள் படிகளில் தொங்கியபடி பயணித்தனர். எதிர்ப்புறம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸை நோக்கி மற்றொரு ரயில் வந்துள்ளது. இதிலும் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் 2 ரயில்களிலும் படியில் தொங்கியபடி சென்ற பயணிகள் மோதிக்கொண்டு கீழே விழுந்ததாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் ரயில்வே தரப்பில் புறநகர் ரயிலில் கூட்டம் அலைமோதியதால் நிற்கக்கூட இடமில்லாமல் பலர் படியில் தொங்கியபடி பயணித்த நிலையில் சுமார் 8 பயணிகள் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நிகழ்விடத்திலேயே 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் ரயில்வே போலீஸ் தரப்பில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோல் நடக்காமல் இருக்க மும்பை புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனிலவுக்கு சென்ற இடத்தில் கணவனை மனைவியே கூலிப்படை ஏவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்தவர்கள் ராஜா ரகுவன்ஷி, சோனம் தம்பதி.
புதுமண தம்பதியான இவர்கள் மேகாலயா மாநிலத்திற்கு தேனிலவுக்காக சென்றிருந்த நிலையில் மாயமானதாக அவர்களது உறவினர்கள் போலீசில் புகார் அளித்தனர். இந்நிலையில் ராஜா ரகுவன்ஷியின் உடல் மட்டும் அங்கு உள்ள பள்ளத்தாக்கில் மீட்கப்பட்டது. ஆனால் சோனம் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச போலீசில் சரணடைந்த சோனம் தனது கணவனை 3 பேர் கொண்ட கூலிப்படையை ஏவி கொலை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரை கொலை செய்த போலீசார் கொலைக்கான காரணம் கள்ளக்காதலா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் மதவாத பிளவை உண்டாக்கும் வகையிலும் மாநில மத்திய அரசுகளுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் பேசியிருப்பதாக திமுக எம்பி ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அமித்ஷாவின் பேச்சை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றும் அரசியல் சித்து விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை, மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல. மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார். அமித்ஷா அவருடைய பேச்சை, போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அமித்ஷா என்ற தனி மனிதருக்காக மட்டுமல்ல, அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல. இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை, அருவருப்பான போக்குகளை இத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது. தமிழக வெற்றிக் கழகத்தில் ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் இணைந்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் புதியவர்கள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் அக்கட்சியில் இணைந்தார். அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுவதாக விஜய் அறிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி அருண்ராஜ் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முன்னாள் அதிமுக MLAக்கள் ராஜலட்சுமி, ஸ்ரீதரன், முன்னாள் திமுக MLA டேவிட் செல்வன், JPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி நிறுவன தலைவர் மரிய செல்வன், முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். தாவேகாவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், தமிழகத்தில் உண்மையான கொள்கை பிடிப்பு உள்ள கட்சியாக தாவேக இருப்பதாக குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.